ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். இவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். வாழ்வீச்சு, கத்தி வீச்சு, குதிரை ஏற்றம், வளரி, வில்வித்தை, ஈட்டி எறிதல், யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர். இவர் முத்துமடுகநாதரை மணந்து சிவகங்கை சீமையின் பட்டத்து ராணியானார். தனது 2 கண்களாக திகழ்ந்த பெரிய மருது, சின்ன மருது ஆகியோரின் உதவியுடனும் அமைச்சர் தாண்டவராயரின் உதவியுடனும் தனது படைகளை பலப்படுத்தினார். ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டுக் கொடுக்க மறுத்த உயிரிழந்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக தனது பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத படைக்கிடங்கை அழித்து தன் உயிரை தியாகம் செய்தவர் வேலு நாச்சியாரின் தோழி குயிலி. மேலும் ஹைதர் அலியின் உதவியை பெற்று ஆங்கிலேயரை களத்தில் சந்தித்தார் வேலு நாச்சியார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதமேந்தி போர் தொடுத்து ஆங்கிலேயரை வெற்றி பெற்று இழந்த நாட்டை மீட்டெடுத்த பெண்மணி வீரமங்கை வேலு நாச்சியார். காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. பங்கு பெறுவோர்: முத்துவடுகநாதர், அமைச்சர் வேலு நாச்சியார், குயிலி, ஆங்கிலேய தளபதி பாஞ்சோல், காவலாளி. அமரட்டும். நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஆற்காடு நவாப் தான் தன் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கிலேயருக்கு தாரை வார்த்து கொண்டு வருகிறான். அப்படியா? ராமநாதபுர சமஸ்தானம் கூட ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே. நமது நாட்டிலும் ஊடுருவல் அதிகமாகவே தென்படுகிறது. நம்மிடம் நேருக்கு நேர் மோத மாட்டான். ஆமாம் ஆமாம். வணக்கம் அரசே. குற்றம் தங்களை காண ஆங்கிலேய தளபதி ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல் வரச்சொல். வந்தோரை வாழ வைக்கும் எங்கள் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அமருங்கள் அமருங்கள். Hey Master, I am Vatican. I came here to collect your tax. Your country Siraganga is under our rule. புரியவில்லையே, சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள். What a pity, you don't know English, poor country fellow. Mind your words, Mr. Vatican. English is just a language, not a knowledge. You must learn this. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிகன். எங்களுடைய பாஷை படிச்சே அறியோ, మనసులాయో. ఇది మలయాళం మాట్లాడేదే ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ పక్కే నానికే వచ్చిన వాడు భాష నేర్చుకోవాలని అర్థమాడుగా. ఇది తెలుగు ಮಾತಾಡೋದನ್ನ ಯೋಚನೆ ಮಾತಾಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಕನ್. ಇಲ್ಲಿ ಪಟ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಭಾಷೆ ಕಟ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಇದು ಕನ್ನಡ. எங்கள் அரசிக்கு தமிழ் மட்டுமல்ல, உருது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அலட்டிக் கொள்கிறாய். ஐ அப்ரிஷியேட் யூ டேலண்ட். ஆனால் நான் இங்க வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்கா கப்பம் கொடு, இல்லை படை வரும். என்ன கப்பமா? மடையா? உதிர 6 ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோவில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். மதிக்கவில்லை என்றால் எமக்கல்ல, எமது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய விசுவாசமாக தானே இருக்க சொன்னோம். விசுவாசமா? உன் சகவாசமே வேண்டாம். மதிக்கவில்லை என்றால் எமக்கல்ல, எமது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன காலனையே காலால் எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரிது என வாழும் எம் தமிழ் குலம் அவை அறிந்து கொள்ளடா. நாடோடி பரங்கியே, உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்குடா உமக்கு? I warn you, get lost. அரசியாரே, என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா? அவன் கிடக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோயிலுக்கு சென்று என் வழிபாடை முடித்துக் கொண்டு வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே. கோவிலுக்கு சென்ற முத்துவடுகநாதரை பாஞ்சோரின் தலைமையில் ஆங்கிலேய படை வீரர்
வீரர்கள் அங்கே மறைந்திருந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். மன்னர் ஆங்கிலேய படையின் மஞ்சத்தால் பலியாகிறார். இச்செய்தி அறிந்த வேலு நாச்சியார் கலங்கி போகிறார். காட்சி 2. இடம் காளையார் கோவில். பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், பெரிய மருது, சின்ன மருது, அமைச்சர் தாண்டவராயர். ஐயோ, வைரத்தாலே என் கழுத்தில் பூட்டிய என் தெய்வமே, உமக்கா இந்த நிலைமை? உம் மீது ஆணை, படை எடுத்து பகை முடித்து என் தாய் மண்ணை மீட்பேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டின் விடுதலையை காணாமல் சாக மாட்டேன். போக போக பாருங்கள் சுவாமி, நாளை நமதே இந்த பூமி. அரசியாரே, நாம் இப்போது தலைமறைவாவது அவசியம். சின்ன மருது, நீர் வடபகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டுங்கள். ஆகட்டும் அரசியாரே. பெரிய மருது, நாம் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்போம். ஆகட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதியுடைய மக்களை மாறு வேடத்தில் காட்டிற்கு அனுப்புங்கள். அடிக்கடி சந்தித்து நம் திட்டத்தை பற்றி விவாதிப்போம். இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்லுங்கள். அப்படியாகட்டும் அரசியாரே. வேலு நாச்சியாரின் படைகள் தீவிர பயிற்சி பெற்று தக்க சமயத்தை எதிர்நோக்கி இருந்தது. மேலும் ஆங்கிலேய படையை எதிர்க்க இந்த படை மட்டும் போதாது என்பதால் வேலு நாச்சியார் மைசூர் அரசர் திப்பு சுல்தானிடம் உதவி கேட்டு கடிதம் எழுதினார். திப்பு சுல்தானை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்த போது அவரது தாய்மொழியான உருதுவில் பேசி அவரது உதவியை பெற்றார். வேலு நாச்சியாரின் முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க உறுதியளித்த திப்பு சுல்தான் 5000 குதிரைப்படை வீரர்களையும் நவீன படை கருவிகளையும் கொடுத்து உதவினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த வேலு நாச்சியார், உங்கள் உதவியையும் எங்கள் உதிரத்தையும் கொண்டு பரங்கீரை பந்தாடுவேன், என் தாய் நாட்டை உறுதியாக மீட்டெடுப்பேன் என உறுதி